வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம பாயசம் பண்ண போகிறோம். பட் இதில் சேமியாவோ பருப்போ இல்லை அரிசியோ யூஸ் பண்ண போகிறதில்ல. பாஸ்தா யூஸ் பண்ணி சாஃப்டாக ரிச்சாக க்ரீமியாக டேஸ்டியாக பண்ண போகிறோம். ஒரு வாட்டி பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. ஒரு ஹீட்டட் பேனில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சூடான அப்புறம் 1 கப் மெக்ரோனி ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதோ பெருசோ இந்த பாஸ்தா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு பாஸ்தா யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 5 to 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது குக் ஆகட்டும். அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்தா வேக வேக கலர் மாறும். இந்த மாதிரி 85% வெந்தப்புறம் 1/2 லிட்டர் காய்ச்சின பாலை இது கூட ஆட் பண்ணுங்கள். பால் வெந்து வரப்போது பாஸ்தாவும் வெந்து வந்துடும் கடைசியாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே கப் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். சீனி நல்லா டிசால்வ் ஆகணும். ஒரு 3 to 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணுங்கள். அப்பப்போ பாஸ்தாவையும் பாலையும் செக் பண்ணுங்கள். அது எப்படி பதம் அப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பப்போ நீங்கள் கிளறி கொடுங்க. அப்போ தான் பால் பொங்காமல் இருக்கும். பால் வற்றி வந்தால் தான் அந்த ரிச்சான க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தப்புறம் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாஸ்தா நம்ம அதிகமாக குக் பண்ணால் ரொம்ப ஹார்டாகிடும். இந்த மாதிரி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஆறினா பால் திக்காகிடுங்க. அப்புறம் ஒரு தட்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உடனே 10 to 15 உடைச்ச முந்திரி ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை ஒரு 10 ஆட் பண்ணி கண்டினியூஸாக வதக்கி கொடுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகும். கொஞ்ச நேரத்தில் ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்துடும். இதை அப்படியே பாயசத்தில் ஊற்றி அப்படியே கலக்கி விடுங்க. இது நம்ம ஹாட்டாகவோ இல்லை கோல்டாகவோ சர்வ் பண்ணலாம். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.